வணக்கம் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜீபம்பா பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல கதையை சொல்ல போகிறேன். அந்த கதை பேர் என்னன்னா பயணிகளும் மரமும். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு கோடை காலத்தில் 2 பயணிகள் கால்நடையாக நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ரொம்ப வெயில் அடிச்சதுனால அவங்க 2 பேரும் ரொம்ப சோர்ந்து போனாங்க. நிழல் தேடி ரொம்ப தூரமாக நடந்த அவங்களுக்கு அங்கே ஒரு பெரிய மரம் கண்ணில் பட்டுது. அந்த மரம் ரொம்ப பெருசாக இருந்தது. பல பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அந்த மரம் தான் அடிக்கலமாக இருந்தது. பயணிகள் 2 பேரும் ஓடி போய் அந்த மரத்தடி நிழலில் உக்காந்துட்டாங்க. வெயிலோட தாக்கம் அதிகரித்து சாவோட விளிம்புக்கு சென்ற அவங்களுக்கு அந்த மரத்தோட நிழல் நிம்மதியை தந்தது. அப்போ தான் அந்த பயணிகளில் ஒருத்தர் மரத்தில் ஏறி ஏதாவது பழங்கள் இருக்கான்னு பார்த்தாரு. ஆனால் அந்த மரம் பழம் காய்க்கிற மரம் இல்லைன்றதுனால அவருக்கு சாப்பிட ஒன்றுமே கிடைக்கல. அந்த மரத்தை பார்த்து, இந்த மரம் ஒரு உதவாக்கிற மரம், இதனால் நமக்கு ஒரு பயனும் இல்லைன்னு சொன்னார். இதை கேட்ட இன்னொரு பயணி, நமக்கு உணவு கொடுக்கலன்னு நீ இந்த மரத்தை திட்டுற, ஆனால் இந்த மரம் மட்டும் இல்லைனா நீயும் நானும் வெயிலில் வதங்கி செத்துருப்போன்னு சொன்னார். உனக்கு வேணுங்கிறத விட அதிகமாகவே இந்த மரம் நமக்கு கொடுத்துருக்குன்னு சொன்னார். தன்னோட தவற உணர்ந்த அந்த பயணி ரொம்பவே மனம் உருங்கினார். சுட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னன்னா, எந்த காலத்துலேயும் நமக்கு உதவி செஞ்சவங்கள நம்ம மறக்கக்கூடாது. அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றதை நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாபாய்.